So hi guys, welcome back to our channel Vinod Vlogs. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்லலாம், டிவோஷனல். ஸோ அந்த மாதிரி தான் எடுத்துருக்கலாம். நம்ம ட்ராவல் பார்த்தீங்கன்னா இது ட்ரெயின் ட்ராவல் இல்லைங்க, ஒரு ஆன்மீக பயணமாக திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள உடுமலை நகராட்சி நம்ம திருமூர்த்தி மலை அப்படின்ற ஒரு கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இது கோவிலுக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போகலாம், வீக்கெண்டை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் வரலாம். இங்கே ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குங்க. என்னடா அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க வாங்க வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஒரு ஒர்த்து பிளேஸுங்க, செம்ம ஒர்த்து. அது என்னடா ஒர்த்து அப்படின்னு கேட்டேன்னா வீடியோக்குள்ளே போவோம். போயிட்டு எப்படி என்ன ஏது நான் ஏன் ஒர்த்து சொல்கிறேன் அப்படின்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிய வரும். எப்படி சொல்கிறது, வீக்கெண்டு எங்கேயாவது போயிட்டு சில் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா கண்டிப்பாக எங்கே வரலாங்க. இங்கே வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். சரி, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இதுதாங்க நம்ம திருமூர்த்தி மலையோட அமனலிங்கேஸ்வரர் அப்படின்ற ஒரு சிவன் கோவில். ஸோ இங்கே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அமனலிங்கேஸ்வரரோட சந்நிதி. நீ யூடியூப் ஜஸ்ட் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சும்மா வேற மாதிரி பிளேஸுங்க, ஒர்த்து கண்டென்ட்டு. வேற மாதிரி கண்டென்ட்டுங்க. பசங்களோட வீக்கெண்டை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. இந்த ஸ்பாட்டு மட்டும் இல்லைங்க, இங்கே இந்த பிளேஸும் பக்கத்தில் அமராவதி டேம், திருமூர்த்தி டேம், நிறைய பிளேசஸ் இருக்குது. ஸோ வீக்கெண்டில் என்ஜாய் பண்ணணும், சில் அவுட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ எல்லாரும் குளிச்சுட்டு சாமி பார்க்க போகிறாங்க. ஸோ ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா தாங்க. அங்கே பாருங்க.
ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டேம் தெரியுது இல்லையா, நிறைய தண்ணி. ஸோ அதுதான் திருமூர்த்தி டேமுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எப்போனாலுமே காட்டாறு வெள்ளம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஆடி அமாவாசைங்க, அதனால தான் இவ்வளோ கூட்டம் இருக்குது. இல்லை அப்படின்னா இவ்வளோ கூட்டம் இருக்காதுங்க. நம்ம பாட்டு ஃப்ரீயாக ஜாலியாக குளித்து என்ஜாய் பண்ணலாம். இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சலிங்க அருவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருவி இருக்காங்க. ஸோ இவ்வளோ கூட்டம் இருக்கனால இவ்வளோ பேரையும் அலோவ் பண்ண முடியாது அப்படின்ற ரீசனுக்காக இங்கே லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம மற்ற டேஸில் வந்து இங்கேயும் குளிக்கலாம், அங்கே மேலே போயிட்டு அருவிலையும் குளிக்கலாம். ஸோ அங்கே டேம் இருக்குது. டேமில் தண்ணி கம்மியாக தாங்க இருக்குது, இருந்தாலும் பார்க்குறதுக்கு வேறு லெவல் ஃபீலிங். ஸோ வீடியோவில் எல்லாத்தையும் காட்டுறேன். ஸோ இந்த பிளேஸுக்கு இங்கே திருமூர்த்தி மலைக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் உடுமலை வரணுங்க. உடுமலைப்பேட்டை வந்துட்டு உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ அங்கேருந்து எக்ஸாக்டாக ஒரு 26 கிலோமீட்டர் வருதுங்க. ஒரு 26 கிலோமீட்டரு பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஒரு 45 மினிட்ஸில் உங்களை திருமூர்த்தி பஸ் ஸ்டாப்பில் வந்து இறக்கி விட்ருவாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு 500 மீட்டர் நீங்கள் உள்ளே வந்து கோயிலுக்கு வர மாதிரி இருக்கும். ஆர்எல்ஸ் டேமுக்கு போகிறதா இருந்தாலும் போகலாம். அந்த பஞ்சலிங்க அருவி சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்கே ஒரு டைமிங்ஸ் இருக்குங்க. காலைல 8 மணிலேருந்து சம்திங் போட்டு தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அங்கே போனீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு 1 டே ட்ரிப்பாக இங்கே வந்து சூப்பராகவே என்ஜாய் பண்ணலாம். ஸோ வேறு என்ன சொல்லணும், எஸ் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வரணும், வீக்கெண்டை என்ஜாய் பண்ணணுன்னா கண்டிப்பாக இங்கே வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஒரு தடவை கண்டிப்பாக வந்து எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அங்கேருந்து வர்ற தண்ணி தாங்க இங்கே டேமுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. வேறு மாதிரி ஸ்பாட்டுங்க. ஸோ கரெக்டாக கெஸ் பண்ணுங்கள். இந்த லொக்கேஷன் நிறைய சினிமாஸில் கண்டிப்பான முறையில் வந்திருக்குங்க. ஸோ அது தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் ஒரு ஃபெமிலியர் பிளேஸுங்க. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், தெரியலனா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, ஒர்த்து பிளேஸு. அது மட்டும் இல்லாமல் தண்ணியுமே கம்மியாக தாங்க இருக்குது. ஸோ இங்கே பக்கத்தில் விசாரித்த வர தண்ணி கம்மி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஃபுல்லாக வருமாங்க தண்ணி, இப்போ கம்மியாக இருக்குது, மழை அவ்வளோவா பெய்யலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்க இல்லையா, ஒரு தண்ணி வந்துட்டு இருந்துச்சு இல்லையா கோயிலேருந்து. ஸோ அங்கேருந்து மலை மேலேருந்து தண்ணி இங்கே வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மழை பெஞ்சால் இன்னும் தண்ணி அதிகமாக இருக்குங்க, வேறு லெவல். வரும்போது பார்த்தேன் போட்டு இருந்துச்சு. ஸோ அதை இப்போ காணா எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே மீனும் பிடிப்பாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக தெரியுதான்னு தெரியல. அந்த அக்கறை வந்து டேமுங்க. அங்கேருந்து நான் இப்போ போகும்போது காட்டுறேன் உங்களுக்கு. வேறு லெவல் பிளேஸு. ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஆடி அமாவாசை இல்லையா, எல்லோரும் ஃபேமிலியாக வந்து சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா ஒர்த்து ஸ்பாட்டு. கொஞ்சம் கூட வந்து ஒரு முகம் சுளிக்கிற அளவுக்கு என்னடா போச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு வேலைக்கே கிடையாதுங்க. ஒர்த்து ஸ்பாட்டு. கண்டிப்பாக வந்து ஒரு தடையாச்சும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. அந்த மலை மேலே ஒரு கோடு மாதிரி தெரியுது பாருங்கள். ஸோ அது வர எப்போவுமே தண்ணி இருக்குங்க. பக்கத்தில் கேட்டதுக்கு அண்ணன் சொன்னாங்க. ஸோ அதுக்கு மேலேயும் தண்ணி வந்திருக்குப்பா, அப்போல்லாம் இவ்வளோ தூரம் இங்கே நின்று பேச முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க.
அப்போ பார்த்துங்க எவ்வளோ தூரம் தண்ணி வந்திருக்கும். அந்த கரையே தெரியாதாங்க, சுற்றி இருக்க கரையே தெரியாது அப்படின்ன மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரி. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ஒரு தடவை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அன்டில் பாய் ஃப்ரம் உங்கள் வினோத் வ்ளாக்ஸ். டடா.